மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தென்காசில இருந்தா யாருங்க? கோமதி நாயகமா? அப்பா எனக்கு தான். அதே சினிமா கோட்டை படப்பூட்டி விஷயமா. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? கோமதி, கோமதி நாயகம். நான் கோமதி தான் பேசுறேன். அண்ணே அண்ணே, நான் சாந்தி பேசுறேன். டேய் சாந்தி, என்னடா இங்க போன் பண்ணிருக்க? ஏய், ஏன் அலற? ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுடா? அண்ணே, அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எது? மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு. நீ வரதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கண்ணே. மாப்பிள்ளையா? முதல்ல நீ அழுகி நிறுத்து. அம்மா என்ன மீறி எந்த காரியம் செய்யாதடா. முதல்ல அழுகி நிறுத்து. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் தங்கச்சி நீ உயிரோட பார்க்க முடியாது, அவ்வளவுதான். பயப்படாதடா. அண்ணே அண்ணே, நானும் அங்க வந்துடுறேன். இங்க பாரு, இப்பதான் இந்த அண்ணாமலைக்கு உலகநாதனுக்கும் பிரச்சனை முத்தி போய் கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணாமலை கிட்ட இருந்து உலகநாதனை பிரிச்சு நான் நேரம் மாப்பிள்ளையோட அங்க வந்து இறங்குவேன்டா. அதுக்காக தான் அண்ணங்க உட்காந்து இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். இங்க பாரு, தயவு செஞ்சு அண்ணனோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. முதல்ல அழுகி நிறுத்து. என்ன பொறுமையா இருக்க சொல்ற? உனக்கு இங்க நிலைமை புரியல. நீ என் நிலைமையில இருந்தா உனக்கே புரியும். இன்னொன்னு தெரியுமா உனக்கு? பட்டாள தெரியல அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டார் தெரியுமா? எது? அம்மா வந்து அந்த ஆள் கூடவே போறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்புறம் நான் தலையில மண்ணை ஊத்திக்கிட்டு நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டதுக்கு அப்புறம் போக மாட்டேன்னு சொன்னாங்க. இங்க பாரு சாந்தி, இதுக்காக நீ அந்த மாதிரி காரியம் எல்லாம் எதுவும் செஞ்சிடாத. அம்மா நம்மளை எல்லாம் விட்டுட்டு அந்த ஆள் கூட போகாது. அப்படியே பட்டாளத்தான் திட்டம் போட்டு நம்ம கிட்ட இருந்து அம்மாவை பிரிச்சான்னு வச்சுக்க. இப்ப ஆளுக்கு ஒரு திசையில கிடக்குறானுங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பமே இல்லாம பண்ணி விடுவேன் நான். ஆமா, இங்க பாரு, நான் வீட்டுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்ட போறாங்க. நீ போன வையி, அண்ணன் வரேன். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, வச்சுடாதே அண்ணே. நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடாதே, நான் இங்க இருக்க மாட்டேன். நான் வரேன்டா தங்கச்சி. இங்க பாரு, அண்ணன் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கோமாளி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? உனக்காகத்தானே, புரிஞ்சுக்கடா. அது இல்ல அண்ணே, அம்மா போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் இங்க யாரு இருப்பாங்க எனக்கு? நீ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துருக்க. இங்க பாரு, என் நிலைமைய புரிஞ்சுக்க. முதல்ல நீ போன வை நீ. ஹலோ ஹலோ அண்ணே, சீக்கிரமா வந்துருவேல்ல? நான் வர்றேன்டா, நீ முதல்ல போன வைன்னு சொல்றேன்ல. உன்னதான் அண்ணன் நம்பிருக்கேன். போன வை சாந்தி. சரி அண்ணே, போன வச்சிடு. போன வை சாந்தி. எவ்வளவு ஆச்சுக்கா? 90 ரூபா ஆச்சு. நியாயமா இது? நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஊரை விட்டு போங்க. ஆனா எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போனல. பட்டலாதார் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அங்க பாருங்க சார், ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க சார். உள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க. போய் வரேன். வாங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க. எங்க தங்கி இருக்கீங்க? சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க.
நான் சொல்றேன். ஆ. நம்பர் 3 ஆ. மேற்கு மாம்பலம் மாசிலாமணி தெரு. சரி வந்து பாக்குறேன். ஏய் சொல்றா. பேசாம இருக்கீங்களா? வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க தான் ஊர்ல இருந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. நாங்க உங்களை அப்படியே விட்டுற முடியுமா? தேடி கண்டுபிடிச்சிட்டல. பொய் சொல்லாதீங்க. அந்த பையனுக்கு அடிபட்டதுனால அந்த கேஸ் விஷயமா நீங்க அங்க வந்தீங்க. அப்ப எதேச்சா நீங்க என்ன பாத்தீங்க? என்னமோ எங்களை தேடினதா சொல்றீங்க. தவசி, ஏன் இப்படி கண்ணாமூச்சி விளையாடுறீங்க? மற்றவங்களை வேதனைப்படுத்துறதுக்காகவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற நிலைமையில யார் மூஞ்சில் நான் முடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் ஒத்துமையாக சந்தோஷமாக பார்த்துருக்கேன். இப்போ ஆளுக்கு ஒரு இடமா இப்படி கஷ்டப்படுறீங்களே. யார் மேலேயும் குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லை. இங்கே எழுதுனது அனுபவிச்சு தானே தீரணும். தானாக ஆரம்பிச்சது தானாக நடக்குது, தானாகவே முடிஞ்சிடும். என் தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வந்தனால தான் நீங்கள் ஊரை விட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, தமிழரசி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. எங்க போராத நேரம் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதா போயிடுச்சு. இல்லைங்க, அவள் நல்லவ இல்லை. அவளால் அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது. பெரியவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. நீங்கள் மறுபடியும் ஊருக்கு போனீங்கன்னா சந்தோஷம் திரும்பி வந்துடும். நான் சொல்கிறத மறக்காதீங்க, போங்க. அது முடிஞ்சு போன விஷயம். திரும்ப திரும்ப எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? போட்டோம். சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தீங்களா? அப்பா எப்படி இருக்காரு? நல்ல சும்மலாம் எப்படி இருக்காங்க? நம்பி எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா தான் உங்கள் நினைப்பாவே இருக்காரு. நான் உடனே அவர்கிட்ட நீங்கள் இங்கே இருக்கிற அட்ரஸை சொல்ல போகிறேன். ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. எங்களை பார்த்தேன்னு சொல்லுங்கள், நாங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். ஆனால் விலாசத்தை மட்டும் கொடுக்காதீங்க. விசாலம், விசாலம். என்னக்கா? இவரு ஆஸ்பத்திரியில மிரட்டிய அட்ரஸ் கேட்ட போலீஸ்காரர் தானே? யார் இவரு? எங்க அண்ணன். அண்ணனா? முக ஜாடையே இல்ல, ஆனா நல்ல பனைமரம் மாதிரி ஒசரமா இருக்கார். என்ன விஷயம்? காஃபி பொடி தீர்ந்து போயிடுத்து. மாமா கடைக்கு போயிருக்கார் காஃபி பொடி வாங்குறதுக்கு. காஃபி இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் காஃபி பொடி கூட. 10 நிமிஷம் கழிச்சு வரீங்களா? நாங்க முக்கியமா பேசிட்டு இருக்கோம். 10 நிமிஷமா? சரி, பேஷா பேசுங்க, நன்னா பேசுங்க. சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டேளே. உங்க மீசை ரொம்ப நல்லா இருக்கு. எங்காத்து மாமாவையும் இதே மாதிரி மீசை தான் வச்சுக்க சொல்ல போறேன். வரேன், பேசுங்க. ரொம்ப நல்லவங்க, அவசரத்துக்கு உதவுவாங்க. ஆமாம்மா, ரொம்ப நல்லவங்க. என்ன நிலம் புரியாமல் அடிக்கடி வந்து கடன் கேட்பாங்க, மற்றபடி ரொம்ப நல்லவங்க. ஆமாம், அண்ணாமலை பார்த்தீங்களா? அண்ணாமலை இப்போ ஊரில் இல்லை. ட்ரீட்மெண்ட்காக பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தெரியும். பாவி பசங்க அநியாயமாக அவன் மேலே பைத்தியக்காரின்னு பட்டம் சுமத்தி அவளை சித்திரவதை பண்ணிட்டாங்க. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க, எந்த விஷயமா வந்தீங்க? பாண்டிச்சேரியில் உலகநாதனை யாரோ கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. கடத்த முயற்சி பண்ண ஆள் போலீஸில் மாட்டிக்கிட்டான். தவசி தான் கடத்த சொன்னாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ, என்னங்க உங்க மேல அபாண்டமா பழி தூக்கி போடுறாங்க? அதாண்டி, எவந்தல காஞ்சிருக்கு குணகாரிக்கலான்னு பார்க்குறாங்க. அதான் உலகம். புரிஞ்சுக்க.
தவசி நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் லெட்டர் கொடுக்குறேன். நீங்கள் அவரை பார்த்து சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது, இல்லைன்னா நானும் உங்கள் கூட வருவேன். அப்போது நான் நாளைக்கே பாண்டிச்சேரிக்கு புறப்படுறேன். அப்படி என்னங்க அவசரம்? அம்மா, பாண்டிச்சேரிக்கு போன மாதிரி இருக்கும், அண்ணாமலை பார்த்த மாதிரி இருக்கும், கண்ணுக்குள்ளேயே இருக்கு அம்மா, கனவுல வர வர்றான். ஐயோ வேண்டாங்க, நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. திடீர்னு பிரசவ வலி வந்துட்டா யாருங்க எனக்கு துணையா இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, நான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். வேண்டாங்க, பாண்டிச்சேரியில தான் உங்களை போலீஸ் தேடுதுன்னு சொல்றாருல. ஆனா ஒண்ணு, நீங்க போனீங்கன்னா அவரை துணைக்கு அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அவர் முக்கியமான கேஸ் விஷயமா வந்துருக்கேன்னு சொல்றாருல, புரியாம பேசுறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் போய் அண்ணாமலை பார்த்து உடனே வந்துடுறேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு ஏதோ அங்க அசம்பாவிதம் நடக்குமோன்னு தோணுது. வாய் வைக்காத, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அண்ணாமலை பார்த்து உடனே வந்துடுறேன். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. இது பாரு, சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லு. சொல்லு, போயிட்டு உடனே வந்துடுவேன்ல. இது பாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது, போயிட்டு சந்தோஷமா வாங்கன்னு சொல்லு. ஆ, போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, ஒத்துக்கிட்டா சரிதானே? அரிசி பார்த்தா சரியில்லையே. ஊருக்கு போன உடனே 2 மூட்டை அரிசி போட்டு அனுப்புறேன். அண்ணாமலை, நீ எங்களோட உட்காந்து சாப்பிடு. பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். தங்கச்சி அண்ணாமலை பரிமாறினா நான் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுருவேன். ஆனா மாப்பிள்ளைக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கல. மாமா, அண்ணன் சாப்பிடு மாமா, நான் சொல்லிக்கிறேன். அண்ணா நீ சாப்பிடுண்ண. ஏய் லூசு, சும்மா இருக்கியா? கோமதி, வாய் முடுறா. டைனிங் டேபிளுக்கெல்லாம் வந்தா அனாவசியமா பேசக்கூடாது. சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு. அது இல்லப்பா, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஏய், சாப்பிட்றத மட்டும் பாரு. சரி, எனக்கு என்ன, வந்த வேலையை நான் போக்குறேன். வைடா சொல்லும். நீ போடுமா. ஐயோ ஐயோ, ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு வந்த விருந்தாளியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க இந்த வீட்டினுடைய உருத்துக்காரி என் தங்கச்சி மீனாட்சி ஞாபகப்படுத்தின பாத்தீங்களா? தங்கச்சி மீனாட்சி, வாடா, நீ வராம நான் சாப்பிட மாட்டேன். ஹாய் மீனாட்சி, மாமா மீனாட்சி பாருங்களேன். ஐயோ மீனாட்சி, என்னது சட்டை போட்டுக்கிட்டு வர்ற? என்ன அண்ணாமலை, என் மாமாவோட ஷர்ட் பிடிச்சிருக்கா? மாமா, நான் உங்களோட ஷர்ட் போட்டிருக்கேன், பிடிச்சிருக்கா? இப்போ மாப்பிள்ளை இருக்கிற மனநிலையில மீனாட்சி நீ எதை செஞ்சினாலும் மாப்பிள்ளை சந்தோஷப்படுவாரு இல்ல? எங்க தம்பதிகளுக்கு நீ போட்டிருக்க சட்டை நல்லா இருக்குமா? மாமா, மாமா என்ன பேசாம இருக்கீங்க? உங்களை கேட்காம உங்க ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு கோவமா மாமா? இதுல என்ன இருக்கு? அந்த சட்டையை நீயே வச்சுக்க. இதுதான் என் மாப்பிள்ளைங்கிறது. பாரு எவ்வளவு தாராள மனசு, அவர் எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவார். மாமா கை காமிங்க. நம்ம 2 பேர் ஷர்ட்லயும் ஒரே பர்ஃப்யூம். ஓ, பர்ஃப்யூம். நைஸ் நைஸ். அண்ணாமலை, உனக்கு இது ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் பிடிச்சிருக்கா? இல்ல மாமா ஸ்லீவ்ஸை மடிச்சு விட்டுருவாங்களே அந்த மாதிரி போட்டுக்குவா, அது எனக்கு நல்லா இருக்கும்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நல்லா இருக்கா? எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன அண்ணாமலை, நான் மாமாவோட ட்ரெஸ் போட்டிருக்கிறது உனக்கு வருத்தமா இருக்கா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு கல்யாணம் ஆகாத பெண் ஒரு ஆண்மகனுடைய மேல் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டால்
அவன் அவளை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டதாகத்தானே அர்த்தம். பயமுடா சொல்லு. சரி கரெக்ட்னு சொல்றேன்ல. எங்க கட்டிடுவா? எழுந்து வாடி உள்ள எழுந்து வா. என்ன திமிரு உனக்கு? என்ன திமிரு? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டேன். திமிரா உனக்கு? வாடி. நம்ம கௌரவத்தை புழுதோட்டி பதுக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? சொன்னா கேள்வி. எழுந்து வாடி. எழுந்து உள்ள வா. வாடி உள்ள வான்னு சொல்றல. எழுந்து வா. சரியா முடிச்சு. என்னுடைய தங்கச்சி ஒரு உரிமைக்காரனுடைய சட்டை எடுத்து போடுறது கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு இந்த வீட்டுல? என் தங்கச்சி அவமானப்பட்ட பிறகு நான் இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட தயாரா இல்ல. நான் வெளிநடப்ப செய்யறேன். நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். சரியா? என் மாமாவோட ஷர்ட்டை எடுத்துக்கிட்டதுக்கே உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? என் மாமாவையே எடுத்துக்க போறேன். என்ன பண்ணுவ? எரிச்சிடுவேன். பேசுறேன். நீங்க அப்படி யாரும் இங்க இல்லையே. சீஸ் நார்மல். தேங்க்ஸ். அண்ணாமல, நான் போன்ல இங்கிலீஷ் பேசுறேன்னு கேட்டியா? அந்த டாக்டர் மாதிரி நல்லா இருந்துச்சா அண்ணாமல? ஏன் அண்ணாமல உம்முன்னு இருக்க? இங்க நீ உம்முன்னு இருக்க, அங்க பாரு மீனாட்சி உம்முன்னு உட்காந்துருக்க. ஏன் பாண்டிச்சேரியில எல்லாருமே உம்முன்னு தான் இருப்பீங்களா? நாங்க திருநெல்வேலியில இந்த தண்ணி சலசலன்னு ஓடல, அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே தான் இருப்போம். என்ன அண்ணாமல, இப்ப நான் உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிட்டா ஒரு பாட்டு பாட்டா அண்ணாமல? பாடட்டா அண்ணாமல? பூவர சம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சி, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, கரகர வண்டி காமாட்சி வண்டி, கிழக்கே போகுது பொள்ளாச்சி வண்டி, கூ கூ. ஆழ்வார் குச்சி கழுது இங்கே வந்து கத்துது, அடிச்சு வரட்டுங்கடா. மாமா, நான் தான் பாடினேன் மாமா. ஐயோ வள்ளி செல்லம், நீயா பாடுன? அதான் யாரா இவ்வளவு இனிமையா பாடுறதேன்னு பார்த்தேன். செல்லம், எனக்காக ஒரு பாட்டு பாடுறா. உன் இசை இன்னும் இன்ப வெள்ளத்துல நீந்திர பாடுறா. பாடு செல்லம். மீனாட்சி, நேத்து அப்பா அடிச்சதுக்கு இன்னும் வருத்தப்படுறியா? இந்த வீட்டுல தெண்டச்சோறு சாப்பிடறதெல்லாம் தைரியமா உட்கார்ந்துருக்கு. நீ எதுக்குடா வருத்தப்படணும் தங்கம்? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க. மீனாட்சி, சிவகாமி, 4-5 பசங்களோட போட்டோ இருக்கு. எது பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ண சொல்லு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்பா மீனாட்சி, அண்ணே இங்க வாங்க. இதோ வந்துட்டு தங்கச்சி. என்னம்மா, என்ன விஷயம்? அண்ணே, இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயா, இப்படி இருக்கும்? இவ படிக்காத மேத மாதிரி இருக்கானே. உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு டாக்டருக்கு படிச்ச மாப்பிள்ளை தான் சரிப்படும். இவனெல்லாம் வேண்டாம் தங்கச்சி. கிளியர் ஆனவன். இந்த
மாதிரி இருக்கான். இவனுடைய முக அமைப்பை வச்சு பார்க்கும்போது அநேகமா இவன் பேரு சிதம்பரமா இருக்கணும். உன்னுடைய ஜாதகப்படி ஊ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற மாப்பிள்ள தான் அவனுக்கு சரிப்படும்னு ஜோசியம் சொல்லியிருக்கான். இவன் சரிப்பட மாட்டான், இறக்கட்டீர். இது விட்டாரா? நல்லா இருக்கு. இப்படி ஒன்னா கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமா கிழிச்சிடலாம்டா. உண்டா ஒன்ன கிழிக்கிற கொண்டா. உனக்கு ஜாதகப்படி சின்ன வயசுலயே மாப்பிள்ள பார்த்தாச்சு, அப்புறம் எதுக்கு இவனெல்லாம்? ஒட்டவே போயாச்சு, கவர் எதுக்கு? அதுவும் சரிதான். நானும் வர்றேன் தங்கச்சி. ആരാണ് നീ? എന്ത് നോക്കിയാൽ വന്ന്? நான் சாந்தி. ശാന്തി. ശരി, എന്ത് വേണോ? கோமதி நாயகம் தங்க சாந்தி. நீ ഇവിടെ நிக்க பாடில. போ போ, வேகம் போ. நான் போறதுக்கா வரல, எச்சரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். எச்சரிக்கையா? என்ன എന്താന്ന് எச்சரிக்கனு? ഞാൻ நினைச்சா ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சா நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். എന്താ பயமுறுத்தடா? என்ன மாட்டி விட்டா நின்ற அண்ணன் கூட ஈ வீட்ல இருக்க முடியாது. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. உன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும். എന്താ വേണോ? ஏதெങ്കിലും பணம் வேணா? எத்தனை வேணும்? எத்தனை லட்சம் வேணும்? எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம். என் கண்ண பாண்டிச்சேரியில உட்காந்துக்கிட்டு என் கூட போன்ல கூட சரியா பேசுறது இல்ல. எனக்கு எங்க ஏமாத்திட்டு வரோன்னு தோணுது. ஐயோ, அங்கன்னு எதுவும் நடக்கல. இல்ல, நீ போய் சொல்ற. நான் உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. நீ உலகநாதனை கல்யாணம் கழிக்கணுங்கிற விஷயம் இப்பொழுதான் எனக்கே தெரியும். அண்ணாமலையையும் உலகநாதனையும் பிரிக்கதா உங்க அண்ணா அப்படி போயிட்டு. இல்ல, எங்க அண்ணனோட சேர்ந்து நீயும் போய் சொல்ற. இல்ல, எங்க அம்மா எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அந்த உலகநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சதி பண்ணி எங்க அண்ணனுக்கு வள்ளியம்மை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தியோ அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். இதுல ஏதாவது வில்லங்கம் பண்ண நான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உலகநாதனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் பழி வாங்கணும். நினைக்க எந்த பிராந்தா? பழி வாங்கறதுக்காக ஆளுங்களும் கல்யாணம் படிக்குமா? இத பாரு, കുറച്ച് நாள் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் ഈ വീട്ടിൽ உள்ள எல்லாரையும் தனித்தனியாக்கியால் சொத்து பூரா நம்ம கைக்கு கிட்டும். பின்ன இந்த அவசரப்படுது. எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு வேண்டியது உலகநாதன் தான். நான் உலகநாதனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுல ஏதாவது எனக்கு பாதகமா பண்ண நினைச்சேன், நான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு போலீஸுக்கு போக கூட பயப்பட மாட்டேன். மீனாட்சி, சாப்பிட்டியா? உனதாண்டா, சாப்பிட்டியா? உங்க மூத்த பொண்ணு சாப்பிட்டாளாப்பா? உங்க மூத்த பொண்ணு தூங்கிட்டாளாப்பா? அவளுக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அவளுக்கு வேர்க்க போது போய் விசிறிட்டு வாங்க போங்க. தூக்க வராம பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்க போறா. போய் தாராட்டு பாடி தூங்க வைக்கப்பா. போங்கப்பா போங்க. உங்க பொண்ணு
ஏன்டா அண்ணாமலை பார்த்து இப்படி பொறாமப்படுற? பொறாமப்படுறேனா? யாரு நானா? நான் இதுக்கு அவளை பார்த்து பொறாம பண்ணோம்? அவ என்ன நீங்க பெத்த பொண்ணா நான் அவளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு? இல்ல நீங்க அவளை சட்டப்பூர்வமா தத்தெடுத்துக்கிட்டீங்களா நான் அவளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு? இது என்னோட உரிமைப்பா. அதனாலதான் நான் கேக்குறேன். அவ என்கிட்ட இருந்து எல்லாருமே பிரிச்சுட்டப்பா. முதல்ல என் மாமன் என்கிட்ட இருந்து பிரிச்சா, அப்புறம் உங்களை பிரிச்சா, அப்புறம் அம்மாவை பிரிச்சா, எல்லாரையும் பிரிச்சுட்டா. நான் என் உரிமைக்காக போராடிட்டு இருக்கேன்ப்பா. என் சொந்த வீட்டுல அனாதையா போராடிட்டு இருக்கேன் என் உரிமைக்காக. ஏன்டா இப்படி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க? அந்த அண்ணாமலை ரொம்ப நல்லவடா. அவ உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட 2 நாள் மனசு விட்டு பேசிப்பாரு. அவ எவ்வளவு நல்லவங்கிறத புரிஞ்சுக்குவ. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, உலகம் அதை ஒண்ணு விரும்பலடா. அவன் அண்ணாமலையத்தான் விரும்பி இருக்கா. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அவனை விரும்பி இருக்கா. இதுல தட்டி பறிச்சது எங்கடா வந்தது? ஒரு விஷயம் கேட்கிறேன், பதில் சொல்லு. நீ படிச்சவதானே? நீ படிச்சவதானே? அடுத்த புருஷனை திரும்பறிய அசிங்கமா இல்ல? இதுக்கு சொந்த அப்பா அம்மாவே பேச சொல்ற, அது அதை விட அசிங்கமா இருக்குடா. இல்லப்பா, எனக்கு இது அசிங்கமா தோணல. ஏன்னா நான் இன்னொருத்தி புருஷன் மேல ஆசை வைக்கல. சின்ன வயசுல இருந்தே இவனதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, இவனதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, இவதான் உன்னோட புருஷன்னு சொல்லி சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்தீங்களேப்பா. அவனது அப்பா நான் ஆசைப்பட்டேன். அப்பா, நான் அண்ணாமலையோட புருஷனை தட்டி பறிக்கலப்பா. அவதான்ப்பா என் மாமனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. சரிடா, நடந்து போச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நடந்தெல்லாம் மறந்துடுறா. இங்க வா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த உலகநாதனே உன்னை விரும்பினா கூட அவனுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன இருக்க? உள்ள போ. வா. மாமா, நான் உங்க மீனாட்சி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன மாமான்னு கூப்பிடாதுன்னு? உலகநாதனே கூப்பிடு. ஏன் மாமா, நான் அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? இத்தனை நாள் நான் அப்படித்தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததே. நான் அப்படி கூப்பிடுறது உங்க வைஃப்க்கு பிடிக்கலையா? ஏய், நம்ம 2 பேர் விஷயத்துல வீணா அண்ணாமலை இருக்காது. அவ என்னோட வைஃப். நீங்க தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ எல்லாரும் முன்னாடியும் நீங்க ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்க அவன் மேல பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அவளுக்கு உங்களை விட அவங்க அண்ணன் மேலதான் பாசம் அதிகம். ஆனா எனக்கு அப்படி இல்லை மாமா. எங்க அம்மா அப்பா இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் விட நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். என் அன்பை புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா? அந்த கோயில் சொத்தை நீங்க கேட்க கூடாதுன்னு. அதுக்காக மட்டும்தான். மீனாட்சி, இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசாத. அண்ணாமலை இப்ப எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவ என்னை காதலிக்கும் போது
அவ அன்பு உண்மையா இருந்துச்சு. அண்ணாமலை என் கூடயே என் வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காகவும் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவங்க அண்ணனை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன், எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கேன். ஆனா அவ அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் என்னை விட்டு எங்கேயும் போகாம இருக்கா. நான் எங்க அம்மாவுக்காக நான் பண்ண காரியத்தினால இன்னைக்கு அண்ணாமலை மனசு பாதிக்கப்பட்டு ஒரு பேஷண்டாவே ஆயிட்டா. இங்க பாரு மீனாட்சி, எங்களுக்கு இடையில கொஞ்ச நாளாவே விரிசல் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. வேண்டாம் மாமா, என்ன நீங்க ஏத்துக்க வேண்டாம், என்னை ஏத்துக்கவே வேண்டாம். ஆனா நான் சின்ன வயசுல இருந்து உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேனே மாமா, அதுக்காக என் கழுத்துல ஒரு தாலியை மட்டும் கட்டிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்காக ப்ளீஸ். அப்புறம் உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு உங்க ஊருக்கே போயிடுங்க. நான் உங்க நினைப்போடையே இங்க வாழ்ந்துடுறேன். என் படிப்பை முடிச்சுட்டு நான் எனக்கான ஒரு ஃபியூச்சரை செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்போவாவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்னை வந்து பாருங்க. அப்போ நான் உங்களை மட்டும்தான் மாமா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க மாமா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ். நான் உங்க செகண்ட் வைஃபா வாழ்றதுக்கு தயாரா இருக்கேன். ஏன் மீனாட்சி இப்படி அசிங்கமா பேசுற? இந்த ஜென்மத்துல அண்ணாமலை தவிர வேற எவ்வளவு என்னால மனசார கூட நினைச்சு பார்க்க முடியாது. உன்னை நிச்சயமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா, நான் செத்துருவேன் மாமா. செத்துப்போ. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா மீனாட்சி, 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 என்னாச்சு? என்ன வள்ளி? என்னாச்சு? என்னாச்சு? மீனாட்சி, ஏந்திரி மீனாட்சி. மீனாட்சி, என்னாச்சு? என்னாச்சு மீனாட்சிக்கு? மீனாட்சி, 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 ஐயோ, என்னாச்சு? மீனாட்சி, அப்பா மீனாட்சிக்கு என்ன ஆச்சு பாருங்கப்பா. மீனாட்சி, மைக் கிடக்கா. என்னாச்சு இவளுக்கு? தூக்கு ஆஸ்பத்திரி மீனாட்சி. தூக்கு. மீனாட்சி, தூக்கு. பாத்து வாங்க மாமா. இருங்க, நானு. அண்ணாமலை, அண்ணாமலை. என்னாச்சுங்க சார்? இந்த வீட்ல இருந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சு சார். அதான் பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அண்ணாமலை, சொல்ல சொல்ல கேட்காம பாண்டிச்சேரி போனாரு. அண்ணாமலையானே,
என் குழந்தை நல்லபடியா வந்து பிறக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். எனக்கு பயமா இருக்கு. அக்கா, அக்கா, ஐயோ அக்கா, அக்கா, ஆட்டோ ஆட்டோ வண்டியை நிறுத்து. விசாலா, என்னடி ஆச்சு? என்னாச்சு? முடியலையா? முடியல. சரி வா, டாக்டர் கிட்ட போலாமா? வா. கடவுளே, முடியலக்கா. விசாலா, பார்த்து மெதுவா ஏறு. மெதுவா ஏறு. பார்த்து. சுஜா, விசால விட்ட பூட்டிக்கோ. நான் ஆஸ்பத்திரி சரி போயிட்டு வந்துடுறேன். பார்த்து டிரைவர் வண்டி எடுப்பா. மீனாட்சி, 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 மீனாட்சி. அந்த பொண்ணு ஏதோ மருந்து சாப்பிட்டு என்ன எதுன்னு விசாரி. நான் போய் டாக்டரை பார்த்து. ஓகே சார். சரோஜா, மீனாட்சி, அட ஓடாதே. நல்ல பாத்துக்கா. தூக்குக்கா. முள்ள. இந்த பக்கமா. இந்த பக்கமா வா. தூக்கிட்டு வா. முள்ள வா. நைனா, ஏந்து வெளில வா. ஐயோ, நான் இங்கே உட்கார்றேன். பாத்து, என்னால முடியல. ஏய், அந்த சேரை எடுத்து மரத்து கட்டு. பழத்துக்கு எடுத்துட்டு வா. அப்படியே எடுத்துட்டு வா. சுடுதண்ணி இருக்கா? கட்டில உப்பு போடு. விசாலோ, கொஞ்சம் வாங்க. நான் எடுத்தாரேக்கா. கடவுளே. என்ன குழந்தை? ராஜம்மா, என்ன பண்ண? ஆம்பளை பிள்ளை நைனா. இந்த குட்டி பிறந்திருக்கானா? ராசா மாதிரி இருக்கு. இந்த சிவகாமி. அப்பா, என்ன இது மீட்டிங்ல பேசுறவங்க சோடா உடைச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு 4 சிட்டிக்கு உப்பு போட்டா கிறக்க இறங்கிற போகுது. அண்ணாமல, நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் தானே வைத்தியம் பார்ப்போம். மாப்ள அத்தை, அத்தை, மாமா என்னாச்சு? என்னாச்சு மாமா? அது அம்மாவுக்கு என்னாச்சு? மீனாட்சி தூக்க மாத்திரை சாப்பிட்டா உள்ள இருக்கா? என் தங்கச்சி மாப்ள. என்ன உலகனத
உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தேன். என் பொண்ணு ஆபத்துல இருக்க, காப்பாத்துப்பா. என் பொண்ணை காப்பாத்துப்பா. ஒண்ணு ஆகாது. என்ன ஒண்ணு ஆகாது? என்ன பெரிய டாக்டரா? ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க? அண்ணாமலையானே எப்படியாவது என் தங்கச்சி காப்பாத்தி கொடுத்துறா. அப்படி காப்பாத்திட்டீங்கன்னா என் பொண்டாட்டி வலியமைக்கு 5 முட்டை போட்டுறேன். அண்ணாமலைக்கு அரோகரா. சரி சார், மாமா சொல்லிவிட்டாரு. வெளியே போங்க. இல்ல மாப்ள, தங்கச்சி கண்ணு முடிச்சா என்ன கேக்குவேன். வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. சரி வர மாப்ள. ஆனா ஒரு நிமிஷம். இல்ல மாமா. அண்ணாமலை சாதாரண ஆளு இல்ல. முதல்ல மாப்பிள்ளை கிட்ட இருந்து மீனாட்சி பிரிச்சான். இப்போ அண்ணாமலைய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே நிரந்தரமா மீனாட்சி உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவான். வெளியே போங்கன்னு சொன்னேன் மாப்ள. அண்ணாமலை ஜாதகத்தை பத்தி சொல்லணும் இல்ல. அத்தை ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சிக்கு ஒண்ணும் ஆகாது. இருங்க, நான் போய் காப்பாத்துப்பா. ஒண்ணு ஆகாதுமா. ஒண்ணு ஆகாது. விசாலம், சித்த இரு, நான் போய் அட்மிட் பண்றதை பத்தி விசாரிச்சு வந்துடுறேன். விசாலம், விசாலம். ஐயோ, என்னாச்சு? பாத்துக்கப்பா, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.